தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால தமிழ்நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு தொகுதி இருக்கு, எம்பினா என்ன, எம்எல்ஏனா என்ன, சட்டசபைனா என்னன்னு மேக்சிமம் யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாது. எத்தனை தொகுதி ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பார்னு வச்சுக்கோங்க. பட் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு பேசிக்கான நாலேஜ் இதை பத்தி வந்திருக்கு. ரொம்ப குட்டி பசங்களுக்கு கூட கட்சினா என்ன, கட்சியோட தலைவர்கள் யாரு, கூட்டணினா என்னன்னு இந்த மாதிரி விஷயங்கள் கூட நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பொதுவாவே இந்த ஒரு மாசம் IPL கானது. என்ன நடந்தாலும் யாருக்கும் மேட்ச், யார் வின் பண்ணா, ஸ்கோர் என்னன்னு பாக்குற இந்த டைமிங்ல எலெக்ஷன்ல யார் வின் பண்ணது, விஜய்க்கு அந்த பேலன்ஸ் சீட் கிடைச்சதா, விஜய் அசம்பிளில என்ன பேசினாரு, எதிர்கட்சி என்ன சொல்றாங்க, இப்ப அரசியல்ல என்ன நிலவரம்னு இப்போ டிவிலையும் மொபைல்லையும் பாக்குற நிலைமை ஆயிடுச்சு. தமிழ்நாடு அரசியலால IPL-ஓட பார்வையாளர்கள் 26% கம்மியா இருக்கு. நம்ம கும்பலா ஒரு இடத்துல இருக்கும்போது, எக்ஸாம்பிள் ஃபேமிலி கூடவோ இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருப்போம். பட் இப்போ பல இடங்கள்ல அரசியலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அரசியல் பத்தின டிஸ்கஷன் பண்ற அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இது எல்லாமே நல்ல விதமா யூஸ் பண்ணி அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நல்ல அரசியல் அறிவு உள்ள சொசைட்டியா நம்ம வளரணும். சும்மா தற்கூரி மாதிரி ஒரு கட்சி சார்பா சப்போர்ட் பண்ணாம ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ என்ன தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்டா இன்னும் ஸ்ட்ராங்கான அரசியல் உருவாகும்.